ஆனா பேச்சுவார்த்தையில் இது தீர்க்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்குல்ல? எந்த அளவுக்கு ட்ரம்ப் உடன்படுவார் நினைக்கிறீங்க? இல்ல நேத்து ஒரு நாள் பேசுறாரு, இன்னைக்கு வேற மாதிரி பேசுறாரு, நாளைக்கு மாறிடுவாரு. என்னைக்கு பேசினாலும் அவர் வியாபாரத்தை விட்டு கொடுப்பாரா? பணத்தை விட்டு கொடுப்பாரா? அவர் கூட இருந்த பல்வேறு நண்பர்களையே இதனால் போட்டு பார்த்துட்டார். அப்போ அதை விட்டு கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஒரே வழி ரஷ்யாவோட நீங்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறோம்பாங்க. நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறோம், நீங்கள் இந்த 25 விழுக்காடை எங்களுக்கு கன்சிடர் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஒரு 15-10% குறைங்க, இந்த மாதிரி வரலாம். ஆனால் இந்தியாவும் தனக்கு தேவை என்பதை விட எனக்கு நட்பு நாடு பாகிஸ்தான் வெளிப்படை அதுக்கு அவர் சொல்லணும். பாகிஸ்தானில் இருக்கின்ற கச்சா இன்றைக்கி எண்ணெய் படுகை அவர் கடலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கண்டுபிடித்து அதை எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை செய்கிறது அமெரிக்கா சொல்கிறாங்கல்ல. இன்றைக்கி கிழக்காசியாவில் பாகிஸ்தானுடைய இந்த கச்சா எண்ணெய் இருப்பின் காரணமாக இனிமேல் அதுதான் எல்லாமே நம்பர் 1 அதுதான் ஆக போகுது, எதிர்காலத்தில் இந்தியா கூட அங்கே தான் வாங்க வேண்டியிருக்கும் அளவுக்கு பேசுகிறாருன்னா அவர் முழுக்க பாகிஸ்தானை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு பேசுகிறார். அவர் பாகிஸ்தானை தன்னோட கண்ட்ரோலுக்கு வைத்திருக்காருங்க.